பணித்துளிகள் ஏப்ரல் 21, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு பரலோக குடியுரிமை. கொடுக்கப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் 21:3. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நம்மில ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றவளாக வாழ்ந்து வருகிறோம். நான் ஒரு இந்திய பெண், இந்தியாவின் குடியுரிமை பெற்றவள். அதற்கான ஸ்லாக்கியங்களையும் நான் அனுபவித்து வருகிறேன். ஜோ பைடன் என்பவர் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக பதவியேற்றவுடன் பல ஆண்டுகளாக அமெரிக்க தேசத்தில் வசித்து வரும் சுமார் 5 லட்சம் இந்தியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவதாக அறிவித்தார். இதனால பல ஆண்டுகளாக காத்திருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி பல நாடுகள் பல ஆண்டு காலம் தங்கள் நாட்டில் வசித்து வரும் பிற நாட்டினருக்கு தங்கள் நாட்டின் குடியுரிமை வழங்குகின்றன. அநேகருடைய மனநிலை என்னவென்றால், தங்கள் நாட்டுக்காட்டிலும் அவர்கள் குடியேறின நாடு தரத்தில் உயர்ந்தது, வாழ சிறந்தது என்று எண்ணுகின்றனர். அது ஒரு விதத்துல சரியாக இருக்கலாம். அதற்கு அவர்கள் தங்கள் தாய்நாட்டின் குடியுரிமையை விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. சில நாடுகளே இரட்டை குடியுரிமை வழங்குகின்றன. சிலர் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் குடியுரிமை பெற ஆசைப்பட சில காரணங்கள் உள்ளன. கை நிறைய சம்பளம் கிடைக்கும் என்பதுதான் காரணம். சுத்தம், தரமான சாலை வசதிகள், நீதி நியாயமான ஆட்சி முறைகள் போன்றவைகளும் அதற்கு காரணமாக உள்ளது. சில நாடுகள்ல கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட், நல்ல மதிப்பு உள்ளது. அதாவது ஜப்பான் நாட்டு குடியுரிமை பெற்ற ஜப்பான் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் இவ்வுலகில் உள்ள 189 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போய் இறங்கலாமாம். இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் சுமார் 51 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாமாம். பவுல் மிகவும் சுத்தமான, ஒளிமயமான, ஆனந்தமான, பொன்னால் ஆன வீதிகளுடைய மரணம், துக்கம், கண்ணீர் இல்லாத ஒரு நாட்டின் குடியுரிமை பற்றி எழுதுகிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 எழுதுகிறார். இதை கருத்தில் கொண்டுதான் நம் முற்பிதாக்கள், விசுவாச வீரர்கள் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகள் போன்று வாழ்ந்து சென்றனர். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு பரலோக குடியுரிமை வழங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த பரலோக குடியுரிமையை பெற தவறிவிட வேண்டாம். அந்த ராஜ்யத்திலே தேவனும் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா. பரம தகப்பன், அன்புள்ள பிதாவே, எங்களை பரலோகம் கொண்டு சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவ தந்தமக்கா நன்றி. அவருடைய 2ஆம் வருகையிலே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர எங்களை தயவாய் நினைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.